நாம வாழக்கூடிய இந்தியாவிலேயே அதிகப்படியான நிலம் யார்கிட்ட இருக்கு? அதாவது நாம எல்லாருக்கும் நம்ம சொந்தமா நிலம் இருக்கு இல்லைங்களா? அது போல இந்தியாவுல அதிகப்படியான நிலத்தை யார் வச்சிருக்காங்க அப்படின்ற தகவலை தான் நாம இந்த பகுதியில பார்க்க போறோம். ஸோ பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று நடத்த சிரிச்சிரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவிலேயே அதிகப்படியான நிலத்தை வைத்திருக்கக்கூடியவங்க யாரு? டாப் 3 லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க. அந்த டாப் 3 லிஸ்ட் யாருன்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம். Luxury look, premium quality, unique style, அதுவும் unbelievable affordable priceல t-shirt பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இதோ உங்களுக்கான ரைட் பிளேஸ். எண்ணற்ற டிசைன்ஸ், ஒவ்வொரு t-shirtயும் மாஸ்டர் பீஸ் தான். ஹை குவாலிட்டி பிரிண்ட், அல்டிமேட் கம்ஃபர்ட், அன்ஃபர்கெட்டபிள் லுக், அதுவும் டாட் டெலிவரி. இந்தியாவே நம்புற பிராண்ட். ஆயிரக்கணக்கான ஹாப்பி கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி வாங்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் ஏன் காத்துக்கிட்டு இருக்கீங்க? லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணுங்க. டி ஷர்ட்டுகளை பாருங்க. உங்க ஐஸ் சூஸ் பண்ணதை மிஸ் பண்ணலாமா? ரொம்ப லேட் பண்ணாதீங்க, வாங்கிடுங்க. உலக அளவுல பார்க்கும்போது கிட்டத்தட்ட 195க்கும் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நாடுல ஒரு சிறப்பான நாடு, செம்மையான நாடு, பன்மொழி பேசக்கூடிய நாடு, பன்மொழியில் வேற்றுமையில ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம இந்திய திருநாடு தான். இப்படி இருக்கக்கூடிய நம்ம இந்திய திருநாட்டுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சென்ட் ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லா இடத்துக்கு ஏற்ற போல டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இடம் சேல்ஸ் ஆகிட்டே இருக்கு. விளைநிலங்கள், வீடு கட்டுறாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, இதெல்லாம் போயிட்டே இருக்கு. இருக்கக்கூடிய இந்தியாவுல அதிகப்படியான நிலத்தை யார் வச்சிருக்காங்க? ஸோ டாப் 3 லிஸ்ட் நமக்கு வந்திருக்கு. ஸோ அந்த டாப் 3 லிஸ்ட்ல முதலாவது இடத்துல இருக்கக்கூடியவங்க யாருன்னு நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் அதிகப்படியான நிலங்களை கையிருப்பாக வைத்திருக்கக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா முதலாவது இடத்துல இந்திய அரசாங்கம் தான் அதிகப்படியான நிலங்களை தன்னுடைய கையிருப்பா வச்சிருக்கு. அரசாங்க நில தகவல் அமைப்பின் GLIS இணையதளத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2021 ஆண்டுல இந்திய அரசு பாத்தீங்கன்னா 15,531 சதுர கிலோமீட்டர் நிலத்தோட உரிமையாளரா இந்திய அரசாங்கம் இருக்குங்க. இந்த நிலத்துல பாத்தீங்கன்னா 11 அமைச்சகங்களும் மற்றும் 116 பொதுத்துறை நிறுவனங்களும் இருக்கு. நாம சொன்ன இந்த 15,531 சதுர கிலோமீட்டர் அளவு சொல்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகள் இருக்கு. அந்த நாடுகளை விட பெரிதான அளவு நிலத்தை கையிருப்பா நம்ம இந்திய அரசு வச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அரசாங்கம் எவ்வளவு கையிருப்பு வச்சிருக்கு அந்த சதுர கிலோமீட்டர் அளவு சொன்னோம் இல்லைங்களா? அந்த அளவுக்கு எந்த நாடெல்லாம் சின்னதா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா கத்தாருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பகாமஸுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஜமைக்கா, லெபனான், காம்பியா, சைப்ரஸ், பஹ்ரைன், சிங்கப்பூர், இது போல எல்லா நாடுகளும் நம்ம இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய நிலத்தை விட ரொம்ப சின்ன நாடுகளா இருக்கு. சோ இந்திய அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய நிலத்துக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா பல சின்ன சின்ன நாடுகளே இருக்கு. சோ இந்திய அரசாங்கத்துக்கு அடுத்தபடியா இரண்டாவதாக இந்தியாவுல அதிகப்படியான நிலத்தை யார் வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க திருச்சபைகள் தான் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய அதிகப்படியான நிலங்களை கையகப்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ மருத்துவமனைகள், பள்ளிகள், கல்லூரிகள், இது மட்டும் இருக்கக்கூடிய பல அறக்கட்டளைகள், தொண்டு நிறுவனங்கள், தேவாலயங்கள்னு நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான தேவாலயங்களும் ஆயிரக்கணக்கான இடங்களும் பார்த்தீங்கன்னா இவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னா பள்ளி, கல்வி, மருத்துவமனை, இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ இந்திய அரசாங்கத்துக்கு அடுத்தபடியா அதிகப்படியான நிலத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மினிஸ்ட்ரி தான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இடத்த வச்சிருக்காங்க. ஸோ இவங்க தேவாலயத்தோட இந்த மொத்த மதிப்பு எவ்வளவா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமா மதிப்பு பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க திருச்சபைகள் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் 14,429 சர்ச்சு இருக்கு, ஆலயங்கள் வச்சிருக்காங்க. பள்ளி, கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா 1086 நிறுவனங்கள் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம 1826 மருத்துவமனைகள் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம மருந்தகங்கள் பிளஸ் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இவங்க கையில் பார்க்கப்படுது. இதோட மொத்த மதிப்பு எவ்வளவா இருக்கும் அப்படின்னு நிலத்தினோட மதிப்பு பாத்தீங்கன்னா 1,00,000 கோடிக்கும் மேலான இதோட மதிப்பா பார்க்கப்படுகின்றது. சோ இந்தியாவிலே முதல் டாப் 2 நம்ம பார்க்கிறோம். முதலாவது இந்திய அரசாங்கத்திட்ட அதிகப்படியான நிலங்கள் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா கிறிஸ்துவ ஆலயங்கள் கிட்ட தான், கிறிஸ்துவ மினிஸ்ட்ரி கிட்ட தான் அதிகப்படியான நிலங்கள் இருக்கு. மூன்றாவதா யார் அதிகப்படியான நிலங்களை இந்தியாவில வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வாக்பு வாரிய நிலம் தான் 3வது இடத்துல இருக்கு. இவங்க பாத்தீங்கன்னா 1954 ஆண்டு வாக்பு சட்டத்தின் பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு தன்னாட்சி நிறுவனமாகும். இந்த நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான மசூதிகளும் மத்ராஸ்கள் மற்றும் பாத்தீங்கன்னா கல்லறைகள் நடத்துறாங்க. இவங்க தான் இந்தியாவிலேயே அதிகப்படியான நிலம் வச்சிருக்கக்கூடிய இடத்துல 3வது இடத்துல இருக்காங்க.
ஸோ முதலாவது இடத்துல இந்திய அரசாங்கமும், இரண்டாவது இடத்துல கிறிஸ்துவனும், மூன்றாவது இடத்துல முஸ்லீம்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா நம்ம இந்தியாவிலேயே அதிகப்படியான நிலங்களை வைத்திருக்கக்கூடிய டாப் 3 யார் யாரு அப்படின்ற தகவல் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ நீங்க தெரிஞ்சுட்ட தகவல் கண்டிப்பா உங்களுக்கு புதுமையானதா இருக்கும். இந்தியாவுல இவ்வளவு நிலவுகளை பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்தை தாண்டி கிறிஸ்துவர்களும் முஸ்லீம்களும் வந்து வச்சிருக்காங்க அப்படின்ற தகவல் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும். கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு ஏதாவது பிடிச்சு நினைக்கிற ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெறுவது. மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நல்ல பரிசு வச்சுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.